ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் கிச்சனுக்கு வந்தாச்சு. வழக்கம் போல் என் கூடவே எழுந்திரிச்சு வந்துட்டான் சுகில். அவன் எந்திரிச்சு வந்து நைன்ட்டு ஒரே அழகு. எந்திரிக்கும் போதே நைன்ட்டு தான் எந்திரிச்சான். தூக்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ராவடி பண்ணிகிட்டே இருந்தான். சரின்ட்டு அவனை கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுட்டு அப்படியே சமாதானப்படுத்திகிட்டு இருந்தேன். சமாதானப்படுத்திகிட்டே இருந்தால் நேரம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே சேரில் அப்படியே உட்கார வச்சுட்டு நான் மாவு கலந்து இட்லி ஊற்றினேன். இட்லி ஊற்றிட்டு சைட்லேயே வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தேங்காய் சட்னி அரைச்சி குருமா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கட் பண்ணி வச்சுட்டேன். இங்கே வந்து ஒவ்வொருத்தராக குளிச்சுட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து அப்படியே தலை சீவிட ஆரம்பிச்சாச்சு. அங்கேயும் வந்து ராடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் தான் தலை சீவிடுவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் தலை சீவி விட்டு லஞ்ச் பாக்ஸில் லஞ்ச் பேக் பண்ணி வச்சுட்டு அவங்க பேக்கில் போட்டுக்குவாங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆகி வெளியே உட்காந்துருக்காங்க அவங்க அப்பா வர வரைக்கும். இவங்க 2 பேரும் காலியாக இருந்த பேக் 2 மாட்டிக்கிட்டு நாங்களும் ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ராடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வழக்கம் போல் ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும். இருந்த பாத்திரம்லாம் எடுத்து கழுவி வச்சுட்டு வீட்டில் ஒரு வாழைப்பூ இருந்தது. சரி ஈவினிங் வடை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பூ எடுத்து வெளியே வச்சுட்டு அந்த பிரித்து வச்சுட்டு வடைக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் 2 வாழைப்பழம் இருந்தது, கனிஞ்சு போச்சு. அதை யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோதுமையும் ரவையும் போட்டு போண்டா மாதிரி சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து வச்சுருக்கேன். ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க வரும்போது சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. அதுக்குள்ளே வீடெல்லாம் பெருக்கி விட்டு மாப்பும் போட்டு விட்டுட்டேன். எனக்கு இது டெய்லி ஒர்க்கு. வீடு பெருக்கி மாப்பு போட்டு வெளியே வந்து கழுவி விடுறது டெய்லி ஒர்க்கு. ஏன்னா என் பிள்ளைங்க இருக்கனால ஏதாவது ஒன்று ஊற்றி கொட்டி வடவடன்னு ஆக்கி விட்டுருவாங்க. அதனால் தினமும் இது ஒரு ஒர்க்கு. வெளியெல்லாம் கழுவி விட்டாச்சு. இதெல்லாம் பிள்ளைங்க வரத்துக்குள்ளேயே பண்ணி முடிச்சிடணும். பிள்ளைங்களும் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த இனிப்பு போண்டா சுட்டு கொடுத்துட்டு வடையும் சுட்டு கொடுத்தேன். அதெல்லாம் சாப்பிட்டு அவங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நைட்டு வந்து அவங்க அப்பா வரும்போது லாலிபப் வாங்கிட்டு வந்திருந்தார். அதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நைட்டு டிஃபனுக்காக வந்து நேற்று செஞ்ச சாம்பார் இருந்துச்சு. அதை வச்சு தோசை சுட்டு இன்றைக்கி ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை சுட்டு சாம்பார் வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன் சூடு பண்ணி. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் இருந்த பாத்திரம்லாம் கழுவி வச்சாச்சு. ஈவினிங்காக கழுவின பாத்திரம் இருந்துச்சுல அதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து செல்ஃப்லேயே கமுத்து வச்சுருவேன். காலையில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. அதனால் நாளைக்கு ஸ்நாக்ஸ்க்காக வந்து மொச்சக்கொட்டை இருந்துச்சு. அதை தான் ஊற போட்டு வச்சுருக்கேன். ஊற போட்டு வச்சுட்டு நான் காலையில் எழுந்திரிச்சு ஸ்நாக்ஸுக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற போட்டு வச்சுட்டேன். அடுப்பெல்லாம் சுத்தமாக தொடச்சி விட்டேன். நைட்டே எல்லாமே தொடச்சி விட்டு படுத்தா தான் நம்மளுக்கு காலையில் எழுந்துச்சி வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ரோசி மேடம் வந்து எந்த ரூமில் தூங்கலாம் அப்படின்ட்டு இடம் தேடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தினமும் இதுதான் வேலை. இந்த விளாக் இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க.